வணக்கம் நண்பர்களே. ஒரு சீரியஸான ஒரு மேட்டரை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி ஆகணும். அது இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த பிரபாகரன் யார் என்ற மாதிரி தான் போட்டி போய்கொண்டிருக்குது. இந்த தமிழர்களை, ஈழத்தமிழர்களை ஆர் இனி ஆளப்போகிறான், ஆற்ற சொல்ல ஈழத்தமிழர்களை இனி கேட்க போகிறார்கள் என்றுதான் இப்போ முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படும் ஒரு சிலர். அந்த விடயத்தில் தலைவர் பிரபாகரன் போல உங்கள் ஒரு கர்மங்களும் இல்லை என்ற பாணியில் சொல்ல போகிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். அப்படி கொத்த நிலையில் இப்போ அவரவர் தங்களுக்கு விரும்பியதை தாங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி கொண்டு வாரார்கள். ஸோ அந்த ஃபேஸ்புக் வீடியோகளை நான் பார்த்தேன். ஸோ இது ஓகே, ஒரு ஃபேஸ்புக் வியாபாரம். அதை ஷேர் பண்ணால் ட்ரெண்டிங் அதிகமாக, இதை ஷேர் பண்ணால் ட்ரெண்டிங் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையாக தமிழர்கள், ஈழத்தமிழர்களுக்கு உண்மையான ஒரு நல்ல நபர் அல்ல, உண்மையாக ஆரை கொண்டு வந்து விட்டால், முதலமைச்சருக்கு விட்டால் ஈழத்தமிழருக்கு நல்லா இருக்கும், அந்த பதவிக்கும் ஒரு பொருத்தமான ஆளாயம் இருக்க வேண்டும் என்று சிம்பிளாக ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். இது கட்டாயம் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய. ஏன்னா அதுவும் இப்போ நம்ப இல்லாமல் கிடக்கு. உண்மையாக போராடியது யாரோ, அந்த நாட்டுக்காக போராடியது யாரோ, அந்த நாட்டில் கஷ்டப்பட்டவர்கள் யாரோ, அந்த நாட்டு போராட்டத்தில் கால் கை இழந்தவர்கள் யாரோ, அப்படி பல விடயங்களை செய்துவிட்டு எங்கேயோ ஒரு மூலையில் பிச்சு எடுத்து கொண்டிருக்கிறதும் யாரோ. ஆனால் அந்த போராட்டம் முறையில் புலம்பெயர்ந்த தேசத்துக்கு ஓடினவர்கள் ஒரு கொஞ்சம் கூட்டம், அதில் நானும் ஒரு ஆள். அது அடுத்தது அந்த டைமில் டாக்டர் படிப்புகளை படித்து கொண்டு இருந்தது ஒரு கொஞ்சம் கூட்டம். அடுத்து அந்த டைமில் ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஈடுபட்டு கொண்டு வந்த கொஞ்சம் கூட்டம். அந்த டைமில் காட்டி கொடுத்த கொஞ்சம் கூட்டம். அப்படி எல்லாத்தையும் செய்த இதுவெல்லாம் இப்போ அந்த முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுகின்றது திட்டத்தில் எனக்கு விளங்கிச்சு. தயவு செய்து தமிழர்களே, தெளிவான முடிவு எடுங்கள். நீங்கள் இப்பவும் ஒவ்வொரு தனிப்பட்ட சுயநலத்தோடு இருக்கிறீங்க வழியே. இங்கே இவங்க போராடவும் இல்லை, இவங்க அதை பற்றியான ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்க சும்மா கட்ச் பண்ண பார்க்குறாங்க அந்த பதவியை. ஸோ அதை மட்டும் விட்டுறாங்க தமிழர்களை, ஈழத்தமிழர்கள். நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறோம், இருக்கிற நீங்கள்லாம் முடிவெடுக்கணும். அதனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு முன்னாள் போராளி, ஒரு அறிவான போராளி, மொழிகள் தெரிஞ்ச போராளி, பல மொழிகள் தெரிஞ்ச போராளி, படித்த ஒரு போராளி, அவன் கையில் இந்த பதவியை கொடுக்குறதான் சிறந்த வழி. தெளிவானவன் கையில். அதுவும் நான் உண்மையை சொல்கிறேன். இப்போ பலர் அதில் இருந்தவர்களும் பலர் கெட்டு போனார்கள். அதனால் ஒரு தெளிவானவனை கண்டுபிடிச்சி அவன் கையில் கொடுத்தீங்கன்னா தான் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். அதுதான் பொருத்தமயம் இருக்குன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது ஆறுன்றதை கண்டுபிடிக்கிறது மக்கள் உங்களோட கையில் இருக்கு. மற்றபடி ஓடிப்போனவனும் படித்து கொண்டிருந்தவனும் லவ் பண்ணி கொண்டிருந்தவனும் அங்கே கல்யாங்கட்டி இங்கே கல்யாங்கட்டி தெரிஞ்சவனும் அவங்களாம் இப்போ அந்தரப்படுறார்கள் எங்கே அந்த பதவிக்கு வந்து இருக்கு. அதுதான் உண்மை. அதை நீங்கள் மட்டும் கவனத்தில் எடுத்தீங்கன்னா சரி. நன்றி, வணக்கம். இந்த கருத்தில் நான் தப்பாக சொல்லியிருந்தேன், மன்னிச்சு கொள்ளுங்க. சரியான கருத்தை நான் பதிவிட்டு இருக்கேன். உங்களோட கருத்தை நீங்கள் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.